ராதே ராதே. நம்ம சத்குருநாதரோட கிருப்பையினால நம்ம ஒரு ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் இப்போ கற்றுன்னு இருக்கோம். இப்போ 3வது ஸ்கந்தத்தில் 16வது அத்தியாயம் கற்றுக்க ஆரம்பித்தோம். போன செஷனில் 15 ஸ்லோகங்கள் 16வது அத்தியாயத்தில் கற்றுண்டோம். எப்படி பகவான் சனகாதிகள் இடத்துல அழகாக பேசினான் அப்படிங்கிறத பார்த்தோம். இதற்கு மேலே இப்போ சனகாதிகள் பகவான் இடத்துல பேச ஆரம்பிக்கிறா. அவர்கள் சொல்கிறா, நீங்கள் சர்வேஸ்வரனாக இருந்துண்டு எங்களை பார்த்து மன்னிப்பு கேட்குறேள், நாங்கள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணோம் அப்படின்னலாம் சொல்கிறேள், இதெல்லாம் தான் எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு பிராமணர்கள் தான் அப்படி பரமமான தெய்வம், அப்படிப்பட்ட பிராமணர்களுக்கும் சாதுகளுக்கும் நீங்கள் தான் பரமமான தெய்வம். சனாதன தர்மத்தை நீங்கள் தான் அவதாரங்கள் பண்ணி பண்ணி லோகத்தில் நீங்கள் எப்பொழுதும் நிலநாட்டின் இருக்கேள். அப்படிப்பட்ட உங்களோட அனுகிரகத்தினால தான் யோகிகள்லாமே சம்சாரத்தை கடக்கிறா. அப்படிங்கும் பொழுது யாரால உங்களுக்கு போய் அனுகிரகம் பண்ண முடியும்? நீங்கள் இப்படி பேசுறதுங்கிறது உங்களுடைய வினயம்தான் அப்படின்னு சொல்கிறா. எந்த ஸ்ரீதேவியோடைய பாத தூளியை லோகத்தில் எல்லாரும் பலவிதமான ஆசைகள்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி தலையில் தரிக்கிறாளோ, அந்த ஸ்ரீதேவி என்ன பண்ணுறா அப்படின்னா எப்பொழுதுமே உங்களோட சரணத்தில் வாசம் வேணும்னு தான் ஆசைப்படுறா. எப்படி அப்படின்னா, பக்தர்கள்லாம் அப்படி பக்தியோடு உங்களோட பாதத்தில் துளசி தளங்களெல்லாம் அர்ப்பணம் பண்ணுறாளே, அதில் வண்டுகள்லாம் மொய்ச்சின்னு இருக்கு. அந்த வண்டுகள்லாம் அந்த துளசியில் மொய்க்கிறதுனால நிரந்தரமாக உங்களோட சரணத்திலேயே அதுக்கு ஒரு வாசம் கிடைக்கிறது இல்லையா? அந்த வண்டுகள் மாதிரி தானும் உங்களோட சரணத்திலேயே எப்பொழுதும் வாசம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீதேவி ஆசைப்படுறா. இத்தகைய பெருமை உங்களுக்கு ஏற்கனவே இருந்தாலும் சாதுக்களுக்கு பண்ணுற சேவையினால்தான் இப்படி ஒரு பெருமை ஏற்படுறதுன்னு நீங்கள் சொல்கிறதும் உங்களோட வினயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஸ்ரீதேவியை கூட நீங்கள் திரும்பி பார்க்காம எப்பொழுதுமே சாதுக்களோட சங்கத்திலேயே தானே இருந்துருக்கேள். அப்படிப்பட்ட அனந்த கல்யாண குணங்கள் உடைய நீங்கள் எங்களுடைய பாததூளியை உங்களோட சிரசில் தரிக்கிறேன்னு சொல்கிறேளே, அதுவும் உங்களோட வினயத்தை தான் காமிக்கிறது அப்படின்னு சொல்கிறா. எங்களை போன்ற பிராமணர்களையும் சாதுக்களையும் நீங்கள் இப்போ அன்போடையும் ஆதரவோடையும் இப்படி நடத்துகிறே இல்லையா? இப்படி நீங்கள் நடத்தலை அப்படின்னா லோகத்துலேயும் யாரும் எங்களிடத்துல அன்போடையும் மரியாதையோடையும் இருக்க மாட்டா. அப்படி அவர் லோகமே எங்களை மதிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா வேத மார்க்கம் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடும். ஏன்னா அத்தகைய பிராமணர்கள் தானே அந்த வேத மார்க்கத்தை ரட்சிக்கிறா. அப்போ வேத மார்க்கம் அழியறதுங்கிறது உங்களுக்கும் சம்மதமாக இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் லோகங்களையே வேதங்களை கொண்டு தான் ரட்சிக்கிறேள். அதனால அத்தகைய சாதுக்களை ரட்சிச்சாதான் லோகமே ரட்சிக்கப்படும். அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் எங்களிடத்துல அத்தகைய வினயத்தோடு நடந்துக்கிறேள். அது உங்களுடைய பெருமைக்கு புகழதான் சேர்க்கறது. அதனால அது உங்களுக்கு ஒரு இழுக்கு கிடையாது அப்படின்னு அழகாக சொல்கிறா. இப்போ என்ன சொல்லி முடிக்கிறா அப்படின்னா, நீங்கள் இவா 2 பேரும் வேற ஏதாவது அவர்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை அப்படின்னா அவர்களுக்கு தண்டனையே வேண்டாம், அவர்கள் 2 பேரும் இப்படியே இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை அவர்களுக்கு போய் இப்படி நாங்கள் சாபம் கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்களை தண்டிக்கணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பரிபூர்ணமான மனசோடு அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. உடனே பகவான் அவர்களை பார்த்து சொல்கிறான், சனகாதிகளே, நீங்கள் கொடுத்த சாபம் அப்படிங்கிறதும் என்னோட சங்கல்பத்தினால தான் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதனால கூடிய சீக்கிரம் அவர்கள் அந்த சாபத்தையும் அனுபவிச்சுட்டு அசுர யோனியில் நீங்கள் சொன்னது போலவே பிறந்து என்னிடத்துல துவேஷ பாவத்தினால எப்பொழுதும் என்னை தீவிரமாக நினச்சி சீக்கிரமே என்னை அடையட்டும் அவர்கள் அப்படின்னு பகவான் சொல்கிறான். அப்படி பகவான் சொன்னதும் சனகாதிகள்லாம் அப்படி பகவானை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவனிடத்துலேருந்து விடை பெற்றுன்று அப்படி சந்தோஷமாக கிளம்பிட்டா. இப்போ பகவான் உடனே ஜெய விஜயர்களையும் பார்த்து சொல்கிறானாம், நீங்களும் இந்த லோகத்திலேருந்து உடனே கிளம்புங்கோ அப்படிங்கிறான். இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் சௌக்கியமாக தான் இருப்பேள். இந்த பிராமண சாபம் அப்படிங்கிறது இதை போக்குறதுக்கு எனக்கு சக்தி இருந்தாலும் அதை நான் பண்ண விரும்பலை. ஏன் அப்படின்னா அது எனக்கும் சம்மதம் தான் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இந்த இடத்துல பகவான் அது எனக்கும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன தாத்பரியம் அப்படிங்கிறத ஸ்ரீதரர் அப்படிங்கிற மகான் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணி நம்மளுக்கு காமிக்கிறார். என்ன அப்படின்னா, பொதுவாக சாதுகளுக்கு கோபமே ஏற்படாது, அப்படி இருக்க சனகாதிகளுக்கு போய் அப்படி கோபம் ஏற்பட்டது இல்லையா? அதே மாதிரி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பார்ஷதர்கள் எங்கேயாவது சாதுக்களுக்கு போய் அபச்சாரப்படுவாளா? அதே மாதிரி வைகுண்டத்தில் இருக்கிறவர்களுக்கு போய் புனர்ஜென்மம் அப்படிங்கிறது ஏற்படுமா? ஆனால் இதெல்லாம் நடந்தது இல்லையா? இதற்கு என்ன காரணம்னா இதெல்லாம் பகவானுடைய ஒரு சங்கல்பமும் லீலை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். என்ன சங்கல்பம் அப்படின்னா, ஆதியில் பகவானுக்கு எப்படி சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததோ அது மாதிரி இப்போ பகவானுக்கு யுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்பட்டு தான் மனசில். அப்போ யுத்தம் பண்ணணும் அப்படின்னா தனக்கு சமமான பலம் உள்ள ஒரு எதிரி வேணும் இல்லையா? அப்படி பகவானுக்கு சமமான பலம் அப்படிங்கிறது தன்னுடைய பார்ஷதர்களை தவிர உலகத்தில் யாருக்குமே கிடையாது அப்படின்னு பகவானுக்கே தெரியுமாம். ஆனால் பார்ஷதர்கள்லாம் பகவானுடைய பக்தர்கள் தானே, அவர்கள் எதிரிகளாக பகவானோட யுத்தம் பண்ணிட்டு வரமாட்டா இல்லையா? அதனால இப்படி ஒரு லீலை நடந்து அவர்கள் சாதுக்கள் இடத்துல அபச்சாரம் படும்படியாக நேர்ந்து
அவர்களுக்கு ஒரு சாபமும் ஏற்பட்டு அவர்கள் அசுரர்களாக அப்படி பூலோகத்தில் போய் பிறக்க பகவானே அவதாரம் பண்ணி அவர்களுடைய யுத்தம் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால இதெல்லாமே பகவானோட சங்கல்பம் தான் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இங்கே பகவானே சொல்கிறானாம் ஜெய விஜயர்கள் கிட்ட, இது என்னுடைய சங்கல்பம் மட்டும் இல்லை, சாக்ஷாத் ரமாதேவியோடைய சங்கல்பமும் தான் அப்படின்னு சொல்கிறான். ஏதத் புரைவ நிர்திஷ்டம் ரமயா குருத்தயாயதா அப்படின்னு. முன்னொரு சமயம் என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி ரமாதேவி என்னை பார்க்கறதுக்காக ஆசையாக வரும்பொழுது நான் யோக நிதிரையில் இருந்தேன். அப்பொழுது நீங்கள் 2 பேரும் எப்படி சனகாதிகளை இப்போ தடுத்து நிறுத்தினேளோ அது மாதிரி ரமாதேவியும் அப்படி தடுத்து நிறுத்த அவளுக்கு ஒரு கோபம் ஏற்பட்டு, அப்பொழுதே இப்போ உங்களுக்கு என்ன ஒரு பிராமண சாபம் ஏற்பட்டிருக்கோ அதை ஏற்கனவே அவள் சங்கல்பிச்சுட்டா அப்படிங்கிறதுனால இது தாயாருடைய சங்கல்பமும் தான் அப்படின்னு பகவான் எடுத்து சொல்கிறார். அதனால நீங்கள் லோகத்தில் போய் பிறந்து அப்படி துவேஷ பாவத்தினால என்னை தீவிரமாக தியானம் பண்ணி சீக்கிரமே சாபத்தை போக்கிண்டு இந்த லோகத்துக்கு வந்து என்னை அடையுங்கள் அப்படின்னு பகவான் சொல்லிட்டும் அவர்களுக்கு இப்படி உத்தரவு கொடுத்துட்டும் அப்படி ஆச்சரியமான அழகு நிறைஞ்ச தன்னுடைய ஸ்வதாமத்துக்கு பகவான் அப்படி திரும்பி போயிட்டானாம். அப்படி தப்பிக்கவே முடியாத அந்த ஒரு பிராமண சாபத்தினால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஜெய விஜயர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா சாக்ஷாத் வைகுண்டத்திலேயே பார்ஷதர்களாக அப்படி தேவசிரேஷ்டர்களாக இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் இப்போ அந்த சாபத்தினால எல்லா புலிவையும் இழந்து எல்லா கர்வமும் அழிஞ்சு அப்படி வைகுண்டத்திலேருந்து அவர்கள் கீழே விழக்கூடிய அந்த தருணம் எல்லா தேவர்களும் விமானத்திலேருந்து பார்த்து ஹாஹா அப்படின்னு ஹாஹாக்காரம் பண்ணுறா. உடனே இப்போ இந்த கதையெல்லாம் யார் சொல்லின்னு இருக்கா அப்படின்னா, பிரம்மதேவர் தானே தேவர்களுக்கு இந்த கதையை சொல்லின்னு இருக்கார். அவர் தேவர்களை பார்த்து சொல்கிறார், தேவர்களே அவர்கள் 2 பேரும் தான் இப்போ கஷ்யப்பருடைய ஒரு வீரியம் மூலமாக திதியோட கர்ப்பத்தில் வந்து இப்போ குடிக்கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லி, அந்த ரெட்ட அசுரர்களுடைய ஒரு தேஜஸ்னால தான் நீங்கள்லாம் இப்போ தேஜஸ் இழந்து இப்படி இருக்கே, எங்கே பார்த்தாலும் இருள் சூழ்ந்துன்னு இருக்கு, இதுதான் அதற்கு காரணம். ஆனால் இதற்கு நம்மளால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் தான் நான் சொல்லிட்டேனே இது எல்லாமே பகவானோட சங்கல்பம், அவனோட லீலை, அதனால் இதில் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறார் பிரம்மதேவர். எந்த பகவான் எல்லா லோகங்களையும் அப்படி படைச்சு காத்து அழிக்கிறானோ, யாருடைய யோகமாயே அப்படிங்கிறது யோகேஸ்வரர்களால் கூட புரிஞ்சுக்க முடியாததாக இருக்கோ, அப்படிப்பட்ட பகவான் நம்மளுக்கு இந்த விஷயத்தில் என்ன க்ஷேமம் பண்ணணுமோ அதை அவரே பண்ணுவார். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தோட முடிக்கிறார். க்ஷேமம் விதாஸ்யதி ச நோ பகவான் ஸ்திரதீஷா தத்ர அஸ்மதீய விமர்சேன கியா நிஹார்த்தா அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் முடிக்கிறார். இதோட இந்த 16வது அத்தியாயம் பூர்த்தியாருது. நம்ம இதை எப்பொழுதும் போல கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः
गुह्यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरुनाथ महाराज की जय। ऋषय ऊचुः न वयं भगवन् विद्मः तव देव चिकीर्षितं कृतो मे अनुग्रहश्चेति यदध्यक्षः प्रभाषसे ब्रह्मण्यस्य परं दैवं ब्राह्मणाः किल ते प्रभो विप्राणां देवदेवानां भगवान् आत्मदैवतं त्वत्तः सनातनो धर्मो रक्ष्यते तनुभिस्तव धर्मस्य परमो गुह्यो निर्विकारो भवान्मतः तरन्ति ह्यञ्जसा मृत्युं निवृत्ता यदनुग्रहात् योगिनः स भवान् किं स्वित् अनुगृह्येत यत्परैः यं वै विभूतिः उपयाति अनुवेलम् अन्यैः अर्थार्थिभिः स्वशिरसा धृतपादरेणुः धन्यार्पिताङ्घ्रि तुलसी नवदामधाम्नो लोकं मधुव्रतपतेरिव कामयाना
लोकं मधुव्रतपतेरिव कामयाना यस्तां विविक्तचरितैः अनुवर्तमानां यस्तां विविक्तचरितैरनुवर्तमानां यस्तां विविक्तचरितैरनुवर्तमानां नात्याद्रियत् परमभागवतप्रसङ्गः नात्याद्रियत् परमभागवतप्रसङ्गः नात्याद्रियत् परमभागवतप्रसङ्गः सत्वं द्विजानुपथ पुण्यरजः पुनीतः सत्वं द्विजानुपथ पुण्यरजः पुनीतः सत्वं द्विजानुपथ पुण्यरजः पुनीतः श्रीवत्सलक्ष्म किमघा भगभाजनस्त्वं श्रीवत्सलक्ष्म किमगा भगभाजनस्त्वं श्रीवत्सलक्ष्म किमगा भगभाजनस्त्वं धर्मस्य ते भगवतः त्रियुगत्रिभिः स्वैः धर्मस्य ते भगवतस्त्रियुगः त्रिभिः स्वैः धर्मस्य ते भगवतस्त्रियुग त्रिभिः स्वैः पद्भिः चराचरमिदं द्विजदेवतार्थं पद्भिश्चराचरमिदं द्विजदेवतार्थं पद्भिश्चराचरमिदं द्विजदेवतार्थं नूनं भृतं तदभिघाति रजस्तमश्च नूनं भृतं तदभिघाति रजस्तमश्च नूनं भृतं तदभिघाति रजस्तमश्च सत्त्वेन नो वरदया तनुवानिरस्य सत्त्वेन नो वरदया तनुवानिरस्य सत्त्वेन नो वरदया तनुवानिरस्य न त्वं द्विजोत्तमकुलं यदिहात्मगोपं न त्वं द्विजोत्तमकुलं यदिहात्मगोपं न त्वं द्विजोत्तमकुलं यदिहात्मगोपं गोप्ता वृषः स्वर्हणेन ससूनृतेन गोप्ता वृषः स्वर्हणेन ससूनृतेन गोप्ता वृषः स्वर्हणेन ससूनृतेन तर्ह्येव नङ्क्ष्यति शिवस्तव देवपन्था तर्ह्येव नङ्क्ष्यति शिवस्तव देवपन्था तर्ह्येव नङ्क्ष्यति शिवस्तव देवपन्था लोको ग्रहीष्यद् वृषभस्य हि तत्प्रमाणम् लोको ग्रहीष्यद् ऋषभस्य हि तत्प्रमाणम् लोको ग्रहीष्यद् ऋषभस्य हि तत्प्रमाणम् तत्ते अनभीष्टमिव सत्त्वनिधेर्विधित्सोः तत्तेऽनभीष्टमिव सत्त्वनिधेर्विधित्सोः तत्तेऽनभीष्टमिव सत्त्वनिधेर्विधित्सोः क्षेमं जनाय निजशक्तिभिः उद्धृतारेः क्षेमं जनाय निजशक्तिभिरुद्धृतारेः क्षेमं जनाय निजशक्तिभिरुद्धृतारेः नैतावतात्र्यधिपतेः बत विश्वभर्तुः नैतावतात्र्यधिपतेर्बत विश्वभर्तुः नैतावतात्र्यधिपतेर्बत विश्वभर्तुः तेजः क्षतं त्ववनतस्य सते विनोदः तेजः क्षतं त्ववनतस्य सते विनोदः तेजः क्षतं त्ववनतस्य सते विनोदः यं वानयोः दममधीश भवान् विधत्ते यं वानयोर्दममधीश भवान् विधत्ते यं वानयोर्दममधीश भवान् विधत्ते वृत्तिं नु वा तदनुमन्महि निर्व्यलीकम् वृत्तिं नु वा तदनुमन्महि निर्व्यलीकम् वृत्तिं नु वा तदनुमन्महि निर्व्यलीकम् अस्मासु वाय उचितो ध्रियतां सदण्डो अस्मासु वाय उचितो ध्रियतां सदण्डो अस्मासु वाय उचितो ध्रियतां सदण्डो येनागसौ वयम् अयुङ्क्ष्महि किल्बिषेण येनागसौ वयमयुङ्क्ष्महि किल्बिषेण
येनागसौ वयमयुङ्क्ष्महि किल्बिषेण। श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच एतौ सुरेतरगतिं प्रतिपद्य सद्यः एतौ सुरेतरगतिं प्रतिपद्य सद्यः एतौ सुरेतरगतिं प्रतिपद्य सद्यः संरम्भ संभृत समाधि अनुबद्धयोगौ संरम्भ संभृत समाध्यनुबद्धयोगौ संरम्भ संभृत समाध्यनुबद्धयोगौ भूयः सकाशम् उपयास्यत आशुयो वः भूयः सकाशम् उपयास्यत आशुयो वः भूयः सकाशम् उपयास्यत आशुयो वः शापो मयैव निमितस्तदवैत विप्राः शापो मयैव निमितस्तदवैत विप्राः शापो मयैव निमितस्तदवैत विप्राः ब्रह्मोवाच ब्रह्मोवाच अथ ते मुनयो दृष्ट्वा अथ ते मुनयो दृष्ट्वा अथ ते मुनयो दृष्ट्वा नयनानन्दभाजनम् नयनानन्दभाजनं नयनानन्दभाजनं वैकुण्ठं तदधिष्ठानम् वैकुण्ठं तदधिष्ठानं वैकुण्ठं तदधिष्ठानं विकुण्ठं च स्वयं प्रभम् विकुण्ठं च स्वयं प्रभं विकुण्ठं च स्वयं प्रभं भगवन्तं परिक्रम्य भगवन्तं परिक्रम्य भगवन्तं परिक्रम्य प्रणिपत्यानुमान्य च प्रणिपत्यानुमान्य च प्रणिपत्यानुमान्य च प्रतिजग्मुः प्रमुदिताः प्रतिजग्मुः प्रमुदिताः प्रतिजग्मुः प्रमुदिताः शंसन्तो वैष्णवीं श्रियम् शंसन्तो वैष्णवीं श्रियम् शंसन्तो वैष्णवीं श्रियम् भगवान् अनुगावाह भगवान् अनुगावाह भगवान् अनुगावाह भगवान् अनुगौ आह यातं मा भैष्टम् अस्तुषम् यातं मा भैष्टमस्तुषं यातं मा भैष्टमस्तुषं ब्रह्मतेजः समर्थोऽपि ब्रह्मतेजः समर्थोऽपि ब्रह्मतेजः समर्थोऽपि हन्तुं नेच्छे मतं तु मे हन्तुं नेच्छे मतं तु मे हन्तुं नेच्छे मतं तु मे एतत्पुरैव निर्दिष्टम् एतत्पुरैव निर्दिष्टम् एतत्पुरैव निर्दिष्टम् रमया क्रुद्धया यदा रमया क्रुद्धया यदा रमया क्रुद्धया यदा पुरा अपवारिता द्वारी पुरापवारिता द्वारी पुरापवारिता द्वारी विशन्ति मयि उपारते विशन्ति मयि उपारते विशन्ति मयि उपारते मयि संरम्भयोगेन मयि संरम्भयोगेन मयि संरम्भयोगेन निस्तीर्य ब्रह्महेळनम् निस्तीर्य ब्रह्महेळनं निस्तीर्य ब्रह्महेळनं प्रत्येष्यतं निकाशं मे प्रत्येषतं निकाशं मे प्रत्येष्यतं निकाशं मे कालेन अल्पीयसा पुनः कालेनाल्पीयसा पुनः कालेनाल्पीयसा पुनः द्वास्थौ आदिश्य भगवान् द्वास्थावादिश्य भगवान् द्वास्थावादिश्य भगवान् विमानश्रेणिभूषणम् 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 सर्वातिशयया लक्ष्म्या सर्वातिशयया लक्ष्म्या सर्वातिशयया लक्ष्म्या जुष्टं स्वं धिष्ण्यम् आविशत् जुष्टं स्वं धिष्ण्यमाविशत् जुष्टं स्वं धिष्ण्यमाविशत् तौ तु गीर्वाणऋषभौ तौ तु गीर्वाणऋषभौ तौ तु गीर्वाणऋषभौ दुस्तरात् हरिलोकतः दुस्तराधरिलोकतः दुस्तराधरिलोकतः हतश्रियौ ब्रह्मशापात् हतश्रियौ ब्रह्मशापात्
हतश्रियौ ब्रह्मशापात् अभूतां विगतस्मयौ अभूतां विगतस्मयौ तदा विकुण्ठदिशणात् तयोः तयोर्निपतमानयोः हाहाकारो महान् आसीत् हाहाकारो महानासीत् विमानाग्र्येषु पुत्रकाः तावेव ह्यधुना प्राप्तौ पार्षदप्रवरौ हरेः दितेः दितेर्जठरनिर्विष्टम् काश्यपं तेज उल्बणम् तयोः तयोरसुरयोरद्य तेजसा यमयोर्हिवः आक्षिप्तं तेजयेतर्हि भगवांस्तद्विधित्सति विश्वस्य यः स्थितिलयोद्भव हेतुः आद्यो योगेश्वरैरपि दुरत्यय योगमायः क्षेमं विधास्यति स नो भगवान् स्त्र्यधीशः तत्र अस्मदीयविमृशेन कियान् इहार्थः 16வது ஸ்லோகத்திலேருந்து எல்லாரும் சேர்ந்து பாராயணம் பண்ணலாம். ऋषय ऊचुः न वयं भगवन् विद्मः तव देव चिकीर्षितं कृतो मे अनुग्रहश्चेति यदध्यक्षः प्रमाशसे ब्रह्मण्यस्य परं दैवं ब्राह्मणा किल ते प्रभो विप्राणां देवदेवानां भगवान् आत्मदैवतं त्वत्तः सनातनो धर्मो रक्ष्यते तनुभिस्तव धर्मस्य परमो गुह्यो निर्विकारो भवान्मतः तरन्ति ह्यञ्जसा मृत्युं निवृत्ता यदनुग्रहात् योगिनः स भवान् किंस्वित् अनुगृह्येत यत्परैः यं वै विभूतिरुपयात्यनुवेळमन्यैः अर्थार्थिभिः स्वशिरसा धृतपादरेणुः धन्यार्पिताङ्घ्रि तुलसी नवदामधाम्नो लोकं मधुव्रतपतेरिव कामयाना यस्तां विविक्तचरितैरनुवर्तमानां नात्याद्रियत् परमभागवतप्रसङ्गः सत्वं द्विजानुपथ पुण्यरजः पुनीतः श्रीवत्सलक्ष्मकिमगा भगभाजनस्त्वं धर्मस्य ते भगवतस्त्रियुगत्रिभिः स्वैः पद्भिश्चराचरमिदं द्विजदेवतार्थं नूनं भृतं तदभिघाति रजस्तमश्च सत्त्वेन नो वरदयात्तनुवानिरस्य
न त्वं द्विजोत्तमकुलं यदिहात्मगोपं गोप्ता वृषः स्वर्हणेन ससूनृतेन तर्ह्येव नङ्क्षति शिवस्तव देवपन्था लोको ग्रहीष्यदृषभस्य हि तत्प्रमाणम् तत्तेन भीष्टमिव सत्त्वनिधेर्विधित्सोः क्षेमं जनाय निजशक्तिभिरुद्धृतारेः नैतावतात्र्यधिपतेर्बत विश्वभर्तुः तेजः क्षतं त्ववनतस्य सते विनोदः यं वानयोर्दममधीश भवान् विधत्ते वृत्तिं नु वा तदनुमन्महि निर्व्यलीकम् अस्मासु वाय उचितो ध्रियतां सदण्डो येनागसौ वयमयुङ्क्ष्महि किल्बिषेण श्रीभगवानुवाच एतौ सुरेतरगतिं प्रतिपद्य सद्यः संरम्भ संभृत समाध्यनुबद्धयोगौ भूयः सकाशम् उपयास्यत आशुयो वः शापो मयैव निमितस्तदवैतविप्राः ब्रह्मोवाच अथ ते मुनयो दृष्ट्वा नयनानन्दभाजनं वैकुण्ठं तदधिष्ठानं विकुण्ठं च स्वयं प्रभं भगवन्तं परिक्रम्य प्रणिपत्यानुमान्य च प्रतिजग्मुः प्रमुदिताः शंसन्तो वैष्णवीं श्रियं भगवाननुगावाः यातं माभैष्टमस्तुषं ब्रह्मतेजः समर्थोऽपि हन्तुं नेच्छेमतं तु मे एतत्पुरैव निर्दिष्टं रमया क्रुद्धया यदा पुरापवारिताद्वारी विशन्ति मय्युपारते मयि संरम्भयोगेन निस्तीर्य ब्रह्महेळनं प्रत्येशतं निकाशं मे कालेनाल्पीयसा पुनः द्वास्थावादिश्य भगवान् विमानश्रेणिभूषणं सर्वातिशयया लक्ष्म्या जुष्टं स्वं धिष्ण्यमाविशत् तौ तु गीर्वाणऋषभौ दुस्तराधरिलोकतः हतश्रियौ ब्रह्मशापात् अभूतां विगतस्मयौ तदा विकुण्ठदिषणात् तयोर्निपतमानयोः हाहाकारो महानासीत् विमानाग्रेषु पुत्रकाः तावेव ह्यधुना प्राप्तौ पार्षदप्रवरौ हरेः दितेर्जठरनिर्विष्टं काश्यपं तेज उल्बणं तयोरसुरयोरद्य तेजसा यमयोर्हिवः आक्षिप्तं तेजये तर्हि भगवांस्तद्विधित्सति विश्वस्य यः स्थितिलयोद्भव हेतुराद्यो योगेश्वरैरपि दुरत्यययोगमायः क्षेमं विधास्यति स नो भगवांस्त्र्यधीशः तत्रास्मदीयविमृशेन कियानिहार्थः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु महाराज की जय அடுத்த செஷன்ல 17வது அத்தியாயம் கத்துக்கலாம் ராதே 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 by the grace of our Guru Maharaj we are learning Srimad Bhagavata Mahapuranam and now in the third skanda we have started learning the 16th chapter. In the previous session we learned the first half of the 16th chapter wherein we saw how Bhagavan spoke to the Sanakadis, and now in the other half the Sanakadis again spoke back to Bhagavan. They said, "O Lord, being the Supreme Lord of this entire universe, we are unable to understand when you tell us that we have blessed you, or when you ask our pardon, we are unable to understand that, O Lord." They said, "We know that the Brahmins and the Sadhus are your supreme deity, and also you are the supreme deity for all the Brahmins and Sadhus, and it is you who protect this entire universe
through Sanatana Dharma in each of your avatars. And it is through your grace that all the yogis are able to cross over the samsara so very easily. That being the case, who else can bless you, O Lord? So we are unable to understand when you say that, and we know that you are telling that out of humility. And you said that Sri Devi always keeps holding on to your feet, and she is so great that everybody else in this world, they always bear the dust of Rama Devi in order to get their desires fulfilled. But she always wishes for a place in your feet. She desires a place in your feet like the bees that always keep hovering around the tulasi leaves that are offered in your feet by the great devotees. But you say that Sri Devi always holds on to you only because you do seva to the sadhus, and that also is because of your humility, O Lord. And though Sri Devi is always holding on to you, you never even turn to look at her because you are always in the company of the sadhus and you have such great glory. But you also say that you bear the dust from our holy feet, that is also out of humility. And if you do not treat the Brahmins and sadhus like us with great humility and reverence like how you do now, this entire world also will not revere us, and what will happen is the Veda Marga or the path of the Vedas that you have shown will perish, and that will not be much to your liking because you protect this entire world only through the Vedas. And so to protect the world, you behave with such humility to the sadhus like us, and it only adds to your glory and it is not at all a blemish to your glory, they said. And then they said, in every yuga you protect dharma, so please destroy the Rajoguna and Tamoguna in us which is opposed to dharma. And with this prayer they concluded, and the Sanakadis, they said further, O Lord, if you wish that you want to give some other punishment to your Parshadas, the Jaya and Vijaya, or if you wish that they can stay back in Vaikuntha itself, or if you wish that since we have given a curse to them that we must be punished, whatever you do we accept with open heart, O Lord, they said. And now Bhagavan spoke back. He said, O Sanakadis, whatever curse you have given them because of the apachara that they have done to you, it has my approval and it is by my will only that you have given this curse, he says. So let them go and be born in this world as asuras as you have cursed them, and let them think of me with enmity very strongly and come back to this world and attain me very soon, he says. And so now the Sanakadis, they circumambulated Bhagavan, they prostrated him and they started back with great joy. And now Bhagavan, he also spoke to Jaya and Vijaya. He says, now you both have to leave this place, but do not worry, everything will be safe with you. And though I have the power to nullify this Brahmana Shapa, the curse of these Brahmins, I do not wish to do so because it is according to my will only that they have given this curse. And now here, a great Mahan called Sridhara, in his Vyakhyana, he gives us the insight into this point. That is why Bhagavan says that it is according to his will. So he says, it is totally impossible that the sadhus like Sanakadis will get angry and give a curse, and it is also impossible that the bhaktas in Vaikuntha will do an apachara to the sadhus, and it is also impossible that those who live in Vaikuntha have to be born in the world again. But all this has happened, isn't it? So he says it is all only because of Bhagavan's Leela and Sankalpa. And what is Bhagavan's Sankalpa here? He says, just as in the beginning, Bhagavan had a desire to create. So here Bhagavan now got a desire to do yuddha or a battle. And if he has to do a battle or yuddha, he needs an enemy of equal power and valor, isn't it? And Bhagavan himself knows that only his Parshadas have equal power and valor to himself. And his Parshadas are his devotees after all, and they will never ever come fighting with Bhagavan, isn't it? So it was all by Bhagavan's Leela that they had to do an apachara to the sadhus, and they earned a curse, and they had to be born as asuras in this world. And we will be seeing that Bhagavan does avatara and has a battle with them. So it is all by the will of Bhagavan, and Bhagavan also says it is not only by my will, it is also by the will of Sakshat Sri Devi or Rama Devi. He says, Etat Puraiva Nirdishtam Ramaya Kruddhaya Yada. Long before, what happened was, when Rama Devi wished to have my darshan when I was in Yoga Nidra once, she came here to have my darshan, and you stopped her also just as you stopped the Sanakadis now. And she also got very angry and upset, and this curse of yours
was already decided by her at that time. So it is also by the will of Rama Devi also, he says. So Bhagavan says, may you both go and be born in this world as asuras, and with a heart full of enmity you always keep thinking of me and attain me very soon. And having given them such instructions, Bhagavan returned back to his abode, which is full of beauty and splendor. And now what happened was, these Jaya Vijayas, they could not at all escape this Brahmana Shapa, which is so very powerful. And because of that, though they were Devas Sreshtas, that is supreme Devas who were Parshadas in Vaikuntha itself, they lost all their splendor, they lost all their pride, and now they were about to fall from Vaikuntha. And as they fell, all the Devas in the Vimanas, they did this ha-ha-kara, they said ha-ha, they shouted aloud in dismay. And now it is Brahmadeva who is narrating all this story to the Devas, isn't it? So he says, O Devas, know that it is these two, Jaya and Vijaya, who have now entered the womb of Diti through the power of Kashyapa. And it is because of the splendor of these two twin asuras that you have lost all your splendor, and darkness is engulfing all the worlds. And though we know the reason, there is nothing that we can ever do about it. So what you must do is, you must not at all worry and be calm, he says, because it is all only happening because of Bhagavan's will and sankalpa. And he says, he concludes this chapter with a very beautiful verse. He says, that Supreme Lord who creates this world, who preserves it and destroys it, and that Supreme Lord whose Yoga Maya is not even understandable even by the great Yogeshwaras, he will do whatever is necessary for us at this juncture. He will do whatever is good for us, and there is little purpose which is going to be served by confusing our minds regarding this matter. He says, Kshemam vidhasyati sano bhagavan stradishaha tatra asmadiya vimrishena kiya nihartaha. So with this verse ends the 16th chapter which we learned today. So let us meet in the next session while we learn the 17th chapter. Radhe Radhe.